எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவி மூலமாக சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை பாலக்காடு கேரளாவிலிருந்து நான் உங்கள் குருமணிகண்டன், ஜோதிடர், ஆசிரியர். இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் சூட்சமத்தில், சந்திரன் அடிப்படையில் ஒரு ஜாதகத்திற்கு எப்படி பலன் சொல்லலாம், எப்படி பரிகாரம் சொல்லலாம், அது எப்படி வெற்றி பெறும் என்பதை நாம் உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு விளக்க ஜாதகம் போட்டு, அந்த ஜாதக முறைப்படி, அதாவது தமிழ்நாட்டுடைய அமைப்பிலும் கேரள அமைப்பிலும் உள்ள இணைவுகளை கலந்து சந்திரன் அடிப்படையில், ராசியின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்லி பரிகாரம் சொல்லி வெற்றி பெற வைப்பது எப்படி, அதற்கு என்ன அமைப்பு, அது எந்தெந்த சூட்சமங்களில் செயல்படும் அப்படிங்கிறத ஒரு உதாகரண ஜாதகத்தில் உங்க முன்னாடி நான் பதிவு செய்ய போறேன். அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 1/10/1987 1:05 PM தஞ்சாவூர், பிறந்த ஊர் தஞ்சாவூர். அப்போ இது ஆண் ஜாதகம், ஆண் ஜாதகம், ஆண். அப்போ இந்த ஜாதகர் இப்போ என்னென்ன எங்கிட்ட இந்த ஜாதகருடைய ஒரு விளக்கம் கேட்கும்போது, இந்த ஜாதகருடைய அமைப்பு, இந்த ஜாதகத்தை கொடுத்து நாம் ஒரு பலன் சொல்லும் பொழுது இதை எப்படி பலன்கள் எடுத்தோம், எப்படி சொன்னோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாதக அமைப்பை தான் மக்களாகிய உங்ககிட்ட ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேன். அதாவது இந்த ஜாதகர் பூராடம் நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் ஜனிச்சவர், பிறந்தவர். அதாவது அவருடைய லக்னமும் தனுசு லக்னம். அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, தனுசு லக்னம், லக்னத்தில் சந்திரன், மீனத்தில் ராகு, அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு மீனத்தில். அந்த ராகு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 2ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். அதே மாதிரி மேசத்தில் குரு, அதாவது ராசிக்கு 5இல் குரு, அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ராசிக்கு 10ஆம் பாவத்தில் தான் 4 கிரகங்கள் போய் அடைபட்டு இருக்கிறது. அப்போ அந்த ராசிக்கு 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் சூரியன் அஸ்தம் நட்சத்திரம் அதில் 2ஆம் பாவத்தில் நிற்கிறாரு. செவ்வாய் உத்தரம் நட்சத்திரம் 2ஆம் பாவத்தில் நிற்கிறாரு. சுக்கிரன் சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் நிற்கிறாரு. கேது உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் நிற்கிறார். இப்போ நடக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா ராகு தசை, புத்தி, சுக்கிர புத்தி. அதாவது நடக்கக்கூடிய தசை ராகு தசா, புத்தி, சுக்கிர புத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனையாகி, புத சுக்கிர பரிவர்த்தனையாகி புதன் சுவாதி 1ல் நிற்கிறார். சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாவத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் விருச்சிக ராசியில் நிற்கிறாரு. சனி பகவான் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்காரு. அதே மாதிரி மாந்தி பகவான் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த ஜாதக கட்டத்துக்கு 12 ராசியிலும் கிரகம் எங்க இருக்கிறது, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அமைப்புள்ள ஜாதகத்தில் இப்போ இந்த ஜாதகர் இப்போ இந்த நடப்பு திசை ராகு திசை சுக்கிர புத்தியில் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறார். அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா ராசியுடைய அடிப்படையில், தனுசு ராசியுடைய அடிப்படையில் இந்த ராகு இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் நின்று 3ஆம் பார்வையாக அந்த சந்திரனை பார்க்கிறார். அப்போ ராகு சந்திரனை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய மனம் குழப்பத்தில் உள்ளவராக இருப்பார். அதாவது ஒரு இழப்பை சந்தித்தவராக இருப்பார். ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா குருவுடைய வீடு. இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர், சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு 5இல் போய் இருக்கிறார். அப்போ 5இல் இருக்கக்கூடிய இடம் காலச்சக்கரத்துக்கு அது 1ஆம் வீடு. என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா மேஷ வீடு. அப்போ அந்த குரு மேசத்தில் யார் காலில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துடைய காலில் இருக்கார். அப்போ இந்த அதாவது 5ஆம் இடங்கிறது பொதுவாக என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை, அதாவது தன் நிலையை காப்பாற்றக்கூடிய இடம்னு அர்த்தம், நிலையை உயர்த்தக்கூடிய இடம்னு அர்த்தம், ஒரு நிலையான அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம், தனது சொத்து பத்து சொந்தங்களை சொல்லக்கூடிய இடம்னு அர்த்தம், அதே மாதிரி திருமணத்தை சொல்லக்கூடிய இடம்னு அர்த்தம். ராசிக்கு எடுக்கும் பொழுது இந்த 5ஆம் வீடு திருமணத்தை சொல்லக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்போ இவர் இப்ப பாத்தீங்கன்னா
38 வயது முடிந்து இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அப்போ இந்த சந்திரனுடைய அடிப்படையில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த சந்திரனை பார்க்கும் அமைப்பில் இந்த ராகுவை வந்து குரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் 9ஆம் பார்வையாக குரு இந்த சந்திரனை பார்க்கிறார். 5லிருந்து 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அவரும் அஸ்வனியுடைய காலிலிருந்து பார்க்கிறார். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒன்றாக சந்திரனை பார்க்கிறார்கள். அப்போ இந்த ராகு கேது 2 பேரும் சேர்ந்து சந்திரனை பார்க்கும்போது இவர் இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய எல்லா சுகத்தையும் இழந்திருக்கிறார் அப்படின்னு என்று அர்த்தம். அதை எடுத்த விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரனுடைய அமைப்பிலிருந்து இந்த குரு 9ஆம் பார்வையாக அந்த சந்திரனை பார்க்கிறார். இப்போ நடக்கக்கூடிய தசா ராகு தசா. அந்த ராகு அந்த ராசியை பார்க்கிறார். 3ஆம் பார்வையாக அங்கே சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரனை பார்க்கும் 9ஆம் பார்க்கக்கூடிய குரு, இந்த வீட்டதிபதி குரு, சந்திரனுக்கு வீடு கொடுத்த குரு அஸ்வினி 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். அங்கே கேதுவின் அமைப்பில் இருக்கிறார். அப்ப ராகுவும் கேதுவும் இணைந்தால் ஒரு விஷயத்தில் பயங்கரமான ஒரு சிரமத்தை கொடுக்க போகிறார்கள், இழப்பை கொடுக்க போகிறார்கள் என்று அர்த்தம். அதை எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அதாவது என்ன சொல்லலாம், திருமணம், வருமானம், அதாவது நம்மளை தான் என்று நிகராக காமிக்கக்கூடிய விஷயம், அதாவது நம்மளுடைய சுகம், சொந்தம் எல்லாமே ராசிக்கு வந்து 5ஆம் இடம் தான் சொல்லும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் குரு அமைப்பை வைத்து இந்த ராகு பார்க்கக்கூடிய நடப்பு தசை நடத்தக்கூடிய ராகு சந்திரனை பார்க்கும் விதத்தையும் வைத்து ஜனனகால ஜாதகத்திற்கு அவரிடம் கேட்ட கேள்வி வந்து, இந்த குருங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது லட்சக்கணக்குக்கு நம்ம சுக்கிரன்னு சொல்கிறோம், குருவை வந்து கோடிக்கணக்குக்கு சொல்கிறோம். அந்த குரு கரெக்டாக அஸ்வதி காலில் நின்று அந்த கேது, அதாவது கால் கொடுத்த கேது பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கார். உத்தரங்கிறது சூரியன், புஷ்கர நவாம்சங்கிறது அந்த வீட்டுடைய சூரியனும் அதிலேயே இருக்கிறார். இருந்தாலும் இந்த வீட்டிற்கு 12ஆம் வீட்டுக்குடைய சூரியன், இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதி சூரியன், அதாவது இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் பாக்கியாதிபதி சூரியன். அப்போ சந்திரனுக்கு பாக்கியாதிபதி சூரியன், அவருக்கு 2வது இடத்தில் தனம், வாக்கு, குடும்பம்னு சொல்லக்கூடிய அவருக்கு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் சந்திரனுக்கு 10ங்கிறப்ப அது தொழில் ஸ்தானம். தொழிலில் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க, இங்கே தொழிலில் 3 பாவி இருக்காங்க. எப்படி? தொழில் செய்கிற இடத்துக்கு ஒரு பாவியாவது வேணும் ஜீவனஸ்தானத்துக்கு. ஏன்னா ஒரு பாவியாவது இருந்தால் அந்த இடத்தை வலுவாக வைப்பார், தன் முயற்சியால் எப்படியாவது முன்னுக்கு வர வைப்பாருங்கிறதுக்காகத்தான் 10ல் ஏதாவது ஒரு கிரகம் பாவியாவது இருந்தால் பாலாக மாட்டார் அப்படின்னு சொல்கிறது. இங்கே 3 பேர் இருக்கிறாங்க பாவி, ஒரே ஒருத்தர் தான் இடையில சிக்கி அவரு நீச்சமாயிடுறாரு, சுக்கரன். அப்போ அந்த ராகு திசை சுக்கர புத்தியே அவருக்கு இப்போ நடக்குது. அப்போ இந்த சுக்கரனால நன்மை நடக்குமான்னு பார்த்தா, இந்த பாவிகள் இடையில் சிக்கி கொண்ட சுக்கரன் தன்னால் தவிக்கிறார், தன்னை செயல்படுத்த விடாமல் செய்கிறார். சரி, நாம் இப்போ சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுவோம். அப்போ குரு அஸ்வினியில் இருக்கிறாரு, கேது உத்தரத்தில் இருக்கார். அந்த குருவுக்கு கால் கொடுத்த கேது உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் புஷ்கர வம்சம்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கார். அப்போ இந்த உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதங்கிறப்ப புஷ்கர தந்தை வந்து வலிமையானவராக இருக்கிறார். அவருக்கு தந்தை ஒரு நல்ல வலிமையான சூழ்நிலையில் உள்ளவராக இருக்கிறார். அது அங்கேயே கேது இருக்கிறதுனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கேது இந்த ராகு குரு வீட்டில் இருக்கார். அந்த குரு அதாவது கேதுவுக்கு ராகுவுக்கு வீடு கொடுத்த குருவும் கேதுவுடைய காலில் இருக்கார். அப்போ இங்கே வீடு கொடுத்தவன் பலமாகிறான். அப்போ தந்தையுடைய அமைப்பு பலமாக இருக்கிறது. அப்போ அங்கே இழப்பு, தந்தையுடைய சொத்து இழப்பை சந்திக்கிறது. யாருனாலைனா இங்கே செவ்வாய்ங்கிற இந்த மகனால, இந்த 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய்ங்கிற இந்த மகன். ஏன்னா அந்த குரு இருக்கிற வீடு செவ்வாய். அப்போ இந்த தந்தையோட இழப்பை செய்ய வேண்டியது யாரு? செவ்வாய். யாருனால? இந்த கேது. இந்த குரு கேதுவுடைய காலில் நின்று இந்த கேது ராகுவும் பார்வை பெறும் பொழுது இப்போ நடக்கக்கூடிய தசை ராகு, அந்த ராகு தசையில் இருந்து அவருக்கு தந்தையுடைய சொத்துக்கு இழப்பு வர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னேன். அப்போ இந்த குருனா கோடிக்கணக்கில் சொன்னேன். அப்போ இந்த குரு இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா என்ன வீடு? செவ்வாயுடைய வீடு. அப்போ குருவுக்கு 16 வயசு, செவ்வாய்க்கு 7 வயசு, அந்த குருவுக்கு கால் கொடுத்த கேதுக்கு 7 வயசு. அப்போ 14 16 எவ்வளோ ஆச்சு? 30. அப்போ அந்த குரு
தனது 9ஆம் பார்வையாக யாரை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்க்கிறார். அப்போ சந்திரனுக்கு 10. அப்போ இந்த இடத்துல வந்து 30, இங்கே 10, 40. அந்த குரு தனது 7ஆம் பார்வையாக புதனை பார்க்கிறார். அப்போ இந்த 40 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் பார்வைக்கு சுவாதியே வந்து அந்த புதன் கால் கொடுத்துருக்கார். அப்போ இந்த சுக்கிரன் இங்கே நீச்சமாயிடுறாரு. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 40 கோடியிலிருந்து 50 கோடி வரைக்கும் நஷ்டமான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா பிரம்மாண்டமான சொத்து புதன் அந்த சுவாதியில் போய் உட்காந்துருக்கிறதுனால நல்ல உயர்வான சொத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இங்கே தொழில், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மீண்டும் இந்த தொழிலுக்குள்ளே வர்றேன். இப்போ வந்து இந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான என்னென்ன இழப்பை சந்திச்சிருக்கிறாருங்கிறத வந்து டக்குன்னு எப்படி இந்த ஜாதகத்துக்கு சந்திரனை வச்சு சொன்னேன் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துக்கு உண்டான செவ்வாய் போய் உத்தர நட்சத்திரம் 2லயே இருக்கார். அப்போ செவ்வாய் சூரியன் காம்பினேஷனில் இருக்காங்க. அப்போ இந்த செவ்வாய் சூரியனாவே அந்த அரசாங்கத்தால் இது வந்து தொழில் செய்யக்கூடிய வீடு. அந்த தொழில் செய்ய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொழில் செய்யக்கூடிய கிரகம் அந்த புதன் சொல்லக்கூடிய பரிவர்த்தனையை சுவாதியுடைய ராகுவுடைய காலில் இருக்கிறதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொந்த தொழில்ங்கிற அமைப்பில் தான் பண்ணியிருப்பார். அங்கே சூரியன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய காலில் தான் நிற்கிறார். செவ்வாய் வந்து உத்தர காலில் இருக்கார், சூரியனுடைய காலில். இந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் செய்து கொண்டு இருந்திருப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். அரசாங்கத்தால் ஏதாவது பிரச்சனையும் அனுபவித்திருப்பார்னு நம்ம சொன்னோம். அப்போ அதுக்கு எல்லாம் அவர் சரின்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த அரசாங்க அமைப்பில் ஏதாவது உங்கள் வீட்டில் அரசாங்க வேலையில் இருந்தாங்களா, அரசாங்கத்தில் ஏதாவது செயல்பாட்டில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் இல்லைன்னு சொன்னார். அரசாங்க வேலையிலெல்லாம் இல்லை. அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்களா, இல்லை அரசாங்கத்தினால பிரச்சனை வந்ததா அப்படிங்கிறப்போ, அதாவது அவர் வந்து அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால இவங்க வந்து ரைஸ் மில் தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு அரிசி சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த அரசாங்க தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்போது இந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் கேதுல இங்கே ஒரே ஒரு வயது அதிகமான கிரகம், மூத்த கிரகம், அனுபவமான கிரகங்கிற சுக்கிரன் ஒருவர் இருக்கிறார். அந்த இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ இந்த சுக்கிரன்கிறது வந்து மூத்த கிரகம்னு அர்த்தம், வயதான கிரகம். அப்போ உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் இந்த சந்திரனுக்கு இது 10ஆம் வீடு, கர்ம வீடு, ஜீவன வீடு. அப்போ ஜீவனத்தில் ஒரு பெண் வந்து அவர் கூட பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சந்திர சூட்சம அடிப்படையில் நம்ம எடுத்து சொன்னது. அப்போ இந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் செவ்வாய், அதாவது அந்த 9க்கு, அதாவது 8 குடையவனும் 9 குடையவனும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலம் இருக்காங்க. அந்த நட்சத்திரத்தில் உட்காந்து 10 குடையவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அந்த பலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா 8ங்கிற அவமானத்தை கொடுத்து, 9ங்கிற பாக்கியத்தை கெடுத்து, 10ங்கிற தொழிலை அழித்து விட்டது அப்படின்னு நம்ம வந்து இதில் கணக்கெடுத்துக்கிறோம். அதாவது இந்த சந்திர சூட்சமத்தில் இந்த விஷயமெல்லாம் அழகாக வந்துடுது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது இவருடைய திருமண வாழ்க்கை இந்த 5ஆம் வீட்டிலே சொல்லியாச்சு, அவருக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு. அப்போ அந்த திருமணம் வந்து எந்த விதத்தில் ஆகும், திருமணம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சந்திர சூட்சமத்துக்கு சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது. ஏன்னா 4ங்கிற சுகம் கிடைக்கணும்னா 3ங்கிற வீடு வேலை செய்யணும், அப்போ தான் 4ங்கிற சுகம் கிடைக்கும். அப்போ இந்த சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி போய் இந்த ராசிக்கு 12ல் போய் உட்காந்துடுறாரு, சனி மாந்தியா. அந்த உட்காந்த வீடு 5ஆம் அதிபதியோட வீடு, பகை வீடாக போயிடுது. சரி, இந்த சந்திரனுக்கு 3ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 2 பேரும் கெட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த லக்னத்துக்கு 11ல் போய் அவரும் மாரகஸ்தானத்தில் இருந்து விட்டார். உபய லக்னத்திற்கு 11ல் மாரக பாதகம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் புதன் உட்காந்துருக்கார் சுவாதியில். அப்போ என்ன ஆகுது, அவருக்கு இந்த திருமணங்கிறது வந்து தடை, பயங்கர தடை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா 3ஆம் அதிபதி, ராசிக்கு 3ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, காலச்சக்கரத்துக்கு 3ஆம் அதிபதி, இந்த 3 அதிபதியுமே கெட்டு போனால் திருமணம் வந்து கஷ்டமான வாழ்க்கை தான், திருமணம் நிலைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில்
ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கலாம். சரி, அதில் இதுக்கு சில சூட்சம பரிகாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள் எங்கெங்கே போனால் செயல்படணும், இறைவன் ஒரு சில விஷயங்களை அந்த ஒரு பாவம்னு இருந்தால் ஒரு புண்ணியம்னு இருக்கும், ஒரு பழின்னு இருந்தால் ஒரு பரிகாரம்னு இருக்கும். அப்போ அந்த பழிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு மாற்றுறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுவும் அந்த ஜாதகருக்கு சொல்லியிருக்கோம். அப்போது அவருடைய சொத்து சுகம் வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதராக இருந்த இந்த ஜாதகம் திடீரென கீழே வந்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதக திடீரென கீழே கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாதியில் இருக்கிற புதன். அவரு தான் வந்து அவருடைய அந்த அபிலாசைன்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 11ன்னு சொல்லக்கூடிய பெரிய லாபம், பெரிய வருமானம், பெரிய எண்ணம் அப்படின்னு செயல்படுத்தி இந்த புதன் சொல்லக்கூடிய அமைப்பில் அவரை கொண்டு போய் மதி மயக்கத்தை கொடுத்தார். ஏன்னா எப்பவுமே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் ராகுவும் மதி மயக்கம் கிரகம்னு அர்த்தம். எண்ணத்தை வந்து மல்டிபிள் பண்ணுறது, பெருசு பெருசாக செயல்படுத்தி லாஸ்ட்டு அங்கே ஜீரோ ஆக்கிடுவாங்க. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம்னா ஜீரோ ஆக்கிடுவாங்க இந்த புதனும் ராகுவும். அதே மாதிரி ராகு இருந்தால் தான் பெரிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தா, அந்த ராகு இந்த சந்திரனுக்கு சந்திரன் பார்வையில் இருக்கணும். ஆனால் சந்திரனுடைய அந்த ராகு சந்திரனை பார்க்கக்கூடாது. சந்திர பார்வையில் ராகு இருக்கணும், ஆனால் ராகு சந்திரனை பார்க்கக்கூடாது. அது எப்படிங்க? சந்திரனுக்கு 7ஆம் பார்வை இருக்குது, சுவாதிக்கு 7ஆம் பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிங்க. அப்போ சுபர் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய சந்திரன் ராகுவை ஜெயிக்கிறார். பாவர் வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய சந்திரன் அதாவது ராகு ஜெயிக்கிறார். அந்த மாதிரி வந்து இந்த சந்திர சூட்சுமத்தில் ஒரு விதி இருக்குது. அது வந்து கேரள அடிப்படையில் அதை வந்து நல்லா சூப்பராக பார்க்கலாம். சரி, அப்போது இந்த ஜாதகர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி எப்போ தான் நான் மேடேறுவேன், என்னோட விஷயம் எப்போ தான் நடக்கும், நான் சாதிப்பேனா மாட்டேனா இல்லை இப்படியே இருப்பேனா, நான் தான் எல்லாம் சம்பாதிச்சாச்சு அழிச்சாச்சு பண்ணியாச்சு இதெல்லாம் சரிதாங்க. லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் சூரிய நட்சத்திரத்திலும் சூரியன் சந்திர நட்சத்திரத்தில் இருந்தால் ஜோசியரை கூட ஆயிரலாம் அப்படின்னுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு பிரகாரம் அவர் ஜோசியத்தையும் படிச்சுட்டார். நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா உங்ககிட்ட எதிர்ப்பதமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். அந்த கேள்வி கேட்கறது கூட அவர்கிட்ட எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்கு இல்லைங்க, இனிமேல் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றதுக்காக கேட்குறேங்கிறார். ஏன்னா இந்த ஜாதகர் வந்து அவருடைய சூழ்நிலையிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக நம்ம என்ன சொல்லலாம், பெரிய பெரிய ஜோதிடர்கிட்டையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யாரும் வந்து சொன்னது இது வரைக்கும் எனக்கு சாதிக்கல. மீண்டும் இந்த 5ஆம் இடத்த இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு 5இல் இருக்கக்கூடிய இடத்தை குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அது பாலாக்குவாங்கிறாங்க. இது வந்து தலைமை வீடு, காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு. அப்போ முதல் வீட்டில் போய் குரு 5ஆம் வீடாக இருக்கும்போது 1-5 பந்தப்படுது, அதாவது 1-5 சம்மந்தப்படுது, 1-5 சம்மந்தப்பட்டு 9ஐயும் பார்க்குது. அப்போது இவர் பார்த்தீங்கன்னா இந்த 1, 5, 9 இந்த இடத்துல எல்லாம் வந்து கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுபகிரகங்கள் வரும்போது ஒரு இடத்திலும் பாவகிரகங்கள் வரும்போது ஒரு இடம் என்று இடம் மாறிக்கொண்டே இருக்கிறார். அந்த இடம் மாறுவது அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தது போல நடக்குது. அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 12இல் சனி பகவான் இருந்தாலும் சந்திரன் சனி சேர்ந்து இருந்தாலும் வந்து இடமாற்றம் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கு. இது பொது விதி. அவர் கூட வேற மாந்தி இருக்கிறார். அதாவது சனி பகவான் கூட என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அவன் நகத்தை தானே கடிச்சுக்கிட்டான், அதனால என்ன சரின்னு சொல்லி விட்டுருவாரு. ஆனால் மாந்தி பகவானுடைய விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகமும் உசுருள்ளது தானே, அதை ஏன்டா கடிச்சு அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பார். அப்போ என்ன ஆகுது, இந்த சுகத்தையே ஃபுல்லாக கெடுத்துறாரு. 12ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய அயன சயன போக சுகம் அப்படிங்கிறது வந்து அவர் பாதிக்கிறார். அது செவ்வாய் வீட்லேயே இருக்கார். நான் வேற நகம்னு சொல்லிட்டேன், நகத்துக்கு ஒரு காரகத்துவம் செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரத்தில் சூரியனோட அமைப்பில் இருக்கிறார். அப்போ என்ன ஆகுது, அவருக்கு தந்தையோட இருக்கக்கூடிய பாக்கியத்தையே கெடுக்குது, தந்தையை விட்டு வெளியில் ஏற்றிக்கிட்டே இருக்குது. அது அந்த கர்மம், ஜீவனஸ்தானங்கிற கர்மம். சந்திரனுக்கு 10 ஜீவனம், ஏன்னா சந்திரன் தான் மனோகாரகன். லக்னம் என்பது நிலையை குறிப்பது, சந்திரன் என்பது அதாவது ராசி என்பது இயல்பை குறிப்பது. இயல்புங்கிறது தான் வந்து செயல்பாடு, நிலைங்கிறது உயர்வு. அப்போ செயல்பாடு நல்லா இருந்தால் தான் உயர்வு வரும். அப்போ இந்த செயல்பாடு இந்த இடத்துல கெட்டு போச்சு இந்த ஜாதகத்துக்கு.
அப்போ அதனால அந்த இயல்புங்கிறது இல்லாதனால செயல்பாடு கெட்டுருச்சு. அதனால இந்த உயர்வு நிலைங்கிறது கீழே வந்துருச்சு. அப்போ அந்த உயர்வு நிலைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த இயல்பையும் செயல்பாட்டையும் மாற்றணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு சந்திரனுக்கு 12ஆம் வீடு அப்படிங்கிறதும் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரு 5ஆம் வீடுங்கிறது வந்து காலச்சக்கரத்துக்கு 1ஆம் வீடு 1-12 சம்மந்தப்படுது. அப்போ 12க்கு 1 2. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொல்ல போகும்ல, நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் கோ வா அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்? நீங்கள் அடிக்கடி கோவா போயிட்டு வாங்க அப்படிங்கிறேன். அப்போது நீங்கள் போயிடுவீங்க, திரும்ப வந்துட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்பது போ என்று அர்த்தம், 2ஆம் இடம் என்பது வா என்று அர்த்தம். அதற்காக அவருக்கு அப்படி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் 12ஆம் இடம் என்பது பாதம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்ங்கிறவர் பொதுவாக சூடான ஆள், ஆனால் இது நீர் வீடு. அப்போ சூடாக இருக்கிற நீர் என்ன? சுடு தண்ணி. அப்போ இது எப்பவுமே சூடாக இருக்கிற தண்ணின்னு அர்த்தம். இந்த செவ்வாய் வீடு வந்து சூடாக இருக்கக்கூடிய தண்ணின்னு அர்த்தம். அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? இந்த சூடாக இருக்கிறதுல நடந்து வரவங்களுக்கு மோர் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதாவது அக்னி குண்டம் மிதித்து வருபவர்களுக்கு நீர் மோர் வாங்கி கொடுங்க, உங்கள் மனசும் குளிரும் அப்படின்னு அப்படி ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம், அவருக்கு 4ஆம் இடம். அப்போ அந்த 12ல் போய் ராகு உட்காந்துருக்கிறார், அதனால அந்த 4ஆம் இடம் கெட்டு போச்சு. சுகம் அப்படிங்கிறத கெடுத்துட்டாரு. சந்திரனுக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சு. அப்போ அந்த சுகம் வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம்? இது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது அஸ்தமனம் ஆகக்கூடிய இடம்னு அர்த்தம். அதாவது மோட்சம் தரக்கூடிய இடம், நம்மளுடைய செயல்பாடை நிலையாக நிறுத்தி வைத்து தெளிவுபடுத்தக்கூடிய இடம்னு அர்த்தம். அப்போ இதுவும் பாதம் தான், இந்த 12ம் பாதம் தான், இந்த 12ம் பாதம் தான். அப்போ இந்த குரு இங்கே நெருப்பு வீட்டில் இருக்கக்கூடியவர் இங்கே கடல் வீடாக இருக்கிறார், நீர் வீடாக இருக்கிறார். அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? நீங்கள் இது வந்து இந்த குரு வந்து எங்கே போயிருக்கார்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டில் போய் அஸ்வினி காலில் இருக்கார். அப்போ என்ன சொல்கிறோம்? திருச்செந்தூரும் போய்க்குங்க, அங்கே வந்து உங்களுக்கு கடல் குளியல் பண்ணுங்க. அதே மாதிரி அங்கே வந்து 3 ஜீவ சமாதி இருப்பாங்க, பூஜாரிகளுடைய 3 ஜீவ சமாதி இருக்கும். ஏன்னா இங்கே வந்து சூரியன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கார். சுக்கிரன் தான் வந்து, அதாவது கோயில் பூஜாரிகளை குறிப்பது சுக்கிரன், பிராமணர்களை குறிப்பது குரு. அப்போ அந்த பூஜாரிகளை கும்பிட்டுட்டு அந்த மாதிரி சாமியார்களோ குருமார்களோ அவர்களிடம் காலையில் ஆசீர்வாதம் விழுந்து காலையில், ஏன்னா இது பாதத்தை பிடிச்சி ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் அவருக்கு வெற்றிக்கு உண்டான வழியை இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னும் அவர் செயல்படுத்த ஆரம்பிக்கல. அவர் செயல்படுத்தி அதில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவரை வச்சு அந்த வீடியோ நான் போடுறேன் மீண்டும். அப்போது இந்த வீடியோவோட பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவிக்கு நன்றி சொல்லி நானும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களும் அதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பெயர் குருமணிகண்டன். எனது ஃபோன் நம்பர் 8593970214 8835156556 8835156556. வணக்கம், வாழ்க வளமுடன்.